ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கண்ணீரை அவர் துடைப்பேன் என்று சொல்லுகிறார். உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வேலை இல்லை என்று சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுப்பா. வேலை செய்ய பலனை கர்த்தர் கொடுப்பா. சத்துவத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவா. உங்க வீட்டுல எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சு கலங்காதீங்க. கர்த்தரை நல்லா துதிக்க ஆரம்பிங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. கர்த்தர் என் மேல் அன்பா இருக்கிறான்னு சொல்லுங்க. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான்னு சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. எல்லாமே முடிந்து போன சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இனி உயிரோடு இருந்து யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்மை ஒடுங்கி போக விட மாட்டார். கலக்கம் வந்தாலும் நம்ம மனம் முடிவடைந்து போக கர்த்தர் விட மாட்டார். நீங்க ஆண்டவர் மேல மட்டும் 100க்கு 100 நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பிழைக்க வைப்பார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னா, நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கு. நான் மரித்து போன ஒரு கடவுளை வணங்கவில்லை, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக எனக்காக ஜீவன் தந்தவரே, ஜீவனை தந்தவரே, அவர் இன்றைக்கும் உயிரோடு எழுந்து ஜீவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு அவரை துதிக்க துதிக்க, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நீடித்த நாட்களை கொடுத்து அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். உங்கள் வீட்டில் யார் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு, நமக்கு நன்மை செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கிற தேவன் கண்டிப்பாக ரட்சிப்புக்குள்ளே அவர்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால பாருங்க, நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் காணாத அற்புதங்களை கர்த்தர் காணும்படி செய்வார். அவருடைய நாமம் அதிசயம். அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். வழி தீரக்கு அதிசயம் நடத்திடுவே, செங்கடலும் பிளந்து வழிவிடுவே. வழி தீரக்கு, கரங்களை தட்டி பாடுவோம். வழி தீரக்கு அதிசயம் நடத்திடுவே, செங்கடலும் பிளந்து வழிவிடுவே. தடைகள் எல்லாம் கடந்து போகுமே, இடங்கள் எல்லாம் இன்று மறைத்திடுவே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க